புறநானூற்றிலே ஒரு பாட்டு வரும். ஒரு இளம் பெண் ஒரு தாயிடம் போய் உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்பாள். அந்த தாய் சொல்லுவாள், என் மகன் எந்த போர்க்களத்தில் களமாடிக் கொண்டிருக்கிறான் என்று தெரியாது, ஆனால் அந்த புலி இருந்த குகை இதோ இருக்கிறது என்று தன்னுடைய வயிற்றை காட்டுவாள். இப்படியான ஒரு பாடலை நான் படித்திருக்கிறேன். அன்னை துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் போய் எங்கே இருக்கிறான் உன் மகன் என்று கேட்டால், அவன் எங்கே களமாடி கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியாது, அதோ அந்த புலி வாழ்ந்த குகை இங்கே இருக்கிறது என்று தன் அடிவயிற்றை அவளும் காட்டுவாள் என்று நான் கருதுகிறேன். 99 வயதிலே தன்னுடைய தாய் இறைவனடி சேர்ந்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் உருக்கமாக தன்னுடைய தாயை பற்றி எரிந்திருப்பார். அதிலே சொல்லியிருப்பார், என்னுடைய தாய் குடும்ப வளர்ச்சிக்காக வருமானம் போதவில்லை என்பதற்காக 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி எங்களை வளர்த்தார்கள். அந்த பையன் நரேந்திர மோடி 1950 பிறந்த அந்த மனிதன் 17 வயசுல வீட்டை விட்டு போய் இந்தியா முழுவதும் சுத்தி RSS இயக்கத்துல 18 வயசுல சேர்ந்து 35 வயசுல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் அமைப்பு செயலராக இருந்து 99 அகில இந்திய செயலராக மாறி 2001 அக்டோபரில் குஜராத்தினுடைய முதலமைச்சர். அப்ப தகுதிங்க ஐயா, தகுதி. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கின்றான், இயற்கையோடு போராடுகின்றான், எதிர்த்து நிற்கின்றான், தனி மனிதனாக மல்லு கட்டுறான். அந்த மனிதன் தன்னை தகுதிப்படுத்தி இந்தியாவுடைய பிரதமராக நாற்காலியிலே மே 30, 2014 அமர்ந்த பொழுது 64 வயதிலே முழு தகுதியோடு ஒரு மனிதன் நம்முடைய நாற்காலியிலே வந்து அமர்ந்தான். இதை போன்ற தற்கொலைகளாங்க ஐயா. ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு இன்சியலை வச்சுக்கிட்டு தற்கொலை என்று நினைத்தார்களா நரேந்திர மோடி அவர்கள்? ஒரு குடும்பத்தில் பிறந்ததை மட்டும் சாதனையாக சொல்லிக் கொண்டு தெரிகின்றார். ராஜீவ் காந்தியினுடைய மகனாக பிறந்த ராகுல் காந்தி சாதனைங்களா ஐயா? கலைஞர் ஐயாவுடைய பையனா பிறந்த சாதனையா? லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவாக பிறந்தால் அது சாதனையா? பரூக் அப்துல்லாவுடைய பையன் உமர் அப்துல்லாக பிறந்தால் அது சாதனையா? பாலாசாஹேப் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரேவாக பிறந்தால் சாதனையா? சாதனை அது இல்லைங்கய்யா. ஏழை குடும்பத்திலே பிறந்து தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு 64 வயதிலே ஆட்சி கட்டளை வந்து அமர்ந்தார் அல்லவா, அது சாதனை. இதுவரை இந்தியாவிலே செய்ய முடியாது, சொல்ல முடியாது, நடத்தி காட்ட முடியாது, இதை செய்தால் கலவரம் வரும் என்று சொல்லிய போது ஒரு தனி மனிதன் துணிச்சு 75 ஆண்டுகள் நாட்டிலே செய்ய முடியாத சாதனையை செய்திருக்கின்றார்களா, அது சாதனை. காஷ்மீரில் 320 எடுக்க மாட்டோம். 450 வருஷமா உட்கார வச்சிருக்கிறோம் ஐயா. 450 வருஷமா உட்கார வச்சிருக்கிறோம் ஐயா. 10th கொட்டாரியாக இருந்திருந்தார் குழந்தை ராமர். தொடுவதற்கு யாருக்கா தைரியம் இருந்தாங்க ஐயா இந்தியால? குழந்தை ராமரை மறுபடியும் கம்பீரமாக அயோத்தியாவிலே திருநீர் கட்டதனை அமர்த்தி இருக்கின்றார். இது சாதனை. ஒரு அப்பாவுக்கு பையனா பிறந்த சாதனை இல்லைங்க, அப்பா பேரை இன்சியலா போடுற சாதனை இல்ல. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்ய முடியாது என்று சொன்னதை ஒரு ஏழை தாயினுடைய மகன் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவக்கூடிய ஹீரோவின் அம்மையாருடைய மகன் செய்து காட்டினான் அல்லவா, அது சாதனைங்க ஐயா. நீங்கள் வாக்களிக்க போவது அந்த சாதனைக்கா?